குலக்கல்வியை ஆதரிக்கும் வகையில் இருப்பதாலேயே மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திமுக எதிர்த்து வருவதாக அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கைக்கு நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். அவருடன் எமது செய்தியாளர் சுர்லைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு கொண்டு வரவுள்ள புதிய கல்விக் கொள்கை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் திருநெல்வேலியில் கல்வி கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது. இதில் கலந்து கொள்வதற்காக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி நிலையக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தற்போது நம்முடைய நிதிக்கு அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு கல்வியை பற்றி திமுகவின் நிலைப்பாடு என்ன? தலைவர் தன்னோட கடிதத்தில் எழுதின அப்புறம் தான் இந்த கல்விக் கொள்கையை பற்றி அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. நிச்சயமாக அதில் பல விஷயங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், சில புதிய கல்விக் கொள்கை வேணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அதில் அவங்க கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. அதில் அந்த குழுவிலே ஒரே ஒரு கல்வியாளர் தான் இருக்கார். அவரும் RSS இயக்கத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இதுவே நமக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே வெளிநாட்டிலேருந்து கல்வியில் முதலீடுகள் இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு கருத்தாக வைக்கிறார்கள். இது இங்கே இருக்கக்கூடிய கல்வி தரத்தையும் சாமானிய மாணவர்களுக்கான கல்வியையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் இப்போ 8வது வரைக்கும் எல்லாரும் பாஸ் பண்ணணும், யாரையும் ஃபெயிலாக்கி மறுபடியும் அதே வகுப்பில் படிக்க வைக்கக்கூடிய அந்த சூழல் இல்லை. ஆனால் இப்போ 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு அந்த தேர்வின் வழியாக மாணவர்களை சயின்ஸ் குரூப்பில் போகக்கூடிய மாணவர்கள், மற்றவர்கள் அப்புறம் அப்போவே வெக்கேஷ்னல் ட்ரைனிங்க்கு அனுப்புறது, இப்படியான முடிவுகள்லாம் நிச்சயமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தலித் மாணவர்களை இன்னும் அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்து இந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கணுமே தவிர மறுபடியும் குலக்கல்வியை திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இவங்க இதே தான் இப்போ குழந்தை தொழிலாளர்கள் மசோதா கொண்டு வந்தாங்க. அதையும் நாங்கள் இந்த அடிப்படையில் எதிர்த்தோம். மாணவர்கள் பின்னாடி பள்ளிக்கூடத்துக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய தொழிலில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் அதில் கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் திமுக எதிர்த்தது. ஏன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னுட்டு. ஆனால் அவங்களுக்கு இருந்த பெரும்பான்மையால் அதை அந்த மசோதாவை அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இது இந்த கல்விக் கொள்கை கிட்டத்தட்ட சான்ஸ்கிரிட்டைசேஷன், ஹிந்துத்துவா இதெல்லாம் நோக்கி போகக்கூடிய ஒன்றாக பல மாநிலங்களுடைய உரிமைகளை, கல்வியில் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்குது. இது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும். இப்போ மத்திய அரசு குளச்சல் பக்கத்தில் இணையத்தில் புதிய துறைமுகம் அமைப்பதற்கு கொள்கை ரீதியாக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் திமுக நிலைப்பாடு? தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. மீனவர்களை கலந்து கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய மக்களை கலந்து கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதை மத்திய அரசாங்கம் செய்யணும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்பாத எதையும் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடாது.